கும்பராசியின் அதிபதியே சனி தான். அவர் வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் செய்ய மாட்டார் தான். இருந்தாலும் இவ்வளோ நாள் வந்து 7.5 சனி பிடின்னு இருந்ததுனால, அவர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக சனி கிரகம் இருந்ததுனால உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் நிகழ்ந்திருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கும், கேட்டது கிடைக்கும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் வந்து குரு வந்து அமர்வது அப்படிங்கிறது, குருவினால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துடாது. ஸோ குருவோடைய இந்த நின்ற வீட்டை காட்டிலும் அவர் பார்க்கக்கூடிய வீடுகளும் உங்களுக்கு மிகப்பெரிய சுபீட்சத்தை கொண்டு வந்து தரப்போகுதுன்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பயிற்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு வந்து மாறுபாடான பலன்களே கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள், பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் வந்து பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கும்பராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா உடல் ரீதியாக அனுபவிச்சிட்டிங்க. போன வருஷம் ஆகட்டும், அதாவது 2025 ஆகட்டும், இப்போ 2026 ஆரம்ப கட்டம் வரைக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ரெக்கவருமே ஆயிருப்பீங்க, அதுலேருந்து மீண்டும் வந்திருப்பீங்க. இனிமேல் எனக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ட்ரபிள் வந்துருமா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் உங்களுக்கு 7.5 சனியை முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. 2026 பொறுத்த வரைக்கும் அவர் முழுமையாக உங்களுக்கு நன்மையை செய்துவிட்டு மற்ற வீடுகளுக்கு அவர் செல்ல போகிறார். சனி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நகர்வுகளே உங்களுக்கு இனிமேல் நல்லது செய்யக்கூடியதாக தான் அமையும். இத்தனைக்கு கும்பராசியின் அதிபதியே சனி தான். அவர் வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் செய்ய மாட்டார் தான். இருந்தாலும் இவ்வளோ நாள் வந்து 7.5 சனி பிடின்னு இருந்ததுனால, அவர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக சனி கிரகம் இருந்ததுனால உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் நிகழ்ந்திருக்கலாம். நீங்கள் எண்ணியபடி விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அது போன்ற ஒரு இடத்திற்கு வந்து சனி நகரும்போது, அதனால தான் எப்போதுமே சொல்லுவாங்க சனி போகும்போது நன்மையை செய்துவிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சனியின் இந்த நகர்வுங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் வந்து குரு வந்து அமர்வது அப்படிங்கிறது, குருவினால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துடாது. குரு வந்து அடிப்படையிலேயே அவர் வந்து முழு சுபகிரகம். அவர் வந்து எப்போதுமே வந்து கெடுதல் அப்படிங்கிறத செய்ய மாட்டார். ஏதாச்சும் நல்லது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்க்கக்கூடிய கிரகம் தான் குரு. சகோதர வழியில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கும் என்னுடைய பிரதருக்கும் அப்படி ஒன்றும் டேர்ம்ஸ் நல்லா இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா,
இந்த காலகட்டத்தில் கவனித்து பாருங்கள், பழைய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து ஒருவருக்கொருவர் அனுசரணையாக ஹெல்ப்ஃபுல் பீப்புளாக நீங்கள் மாறுவீங்க. ஸோ உங்களுடைய உதவி அவருக்கு தேவைப்படும், அவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். அதன் மூலமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் மறுபடியும் குடும்ப ஒற்றுமையுடன் செயல்பட துவங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இது அமைகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். குருவுடைய அந்த ஒரு தன்மையே பார்த்திங்கன்னா முழு சுபத்தன்மை உடையது. அதனுடைய பார்வை வீச்சிற்கும் நிறைய பலன்கள், நற்பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஸோ குருவுடைய இந்த நின்ற வீட்டை காட்டிலும் அவர் பார்க்கக்கூடிய வீடுகளும் உங்களுக்கு மிகப்பெரிய சுபீட்சத்தை கொண்டு வந்து தரப்போகுதுன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த வருஷம் முடிந்தால் திருநள்ளாறு அவசியம் போயிட்டு வாங்க. என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது சார், திருநள்ளாறுலாம் போக முடியாது சார்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரலாம். அது உங்களுக்கு முழுமையான நன்மைகளை தரும். அதையும் மீறி எனக்கு சனியுடைய வகையில் எல்லாமே நன்மையாக அவங்களுக்கு அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். அதுவுமே உங்களுக்கு நன்மையை தரும். முடிந்தால் திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு கூட நீங்கள் போயிட்டு வரதுக்கு பிளான்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் திருநள்ளாறு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதற்கு இணையான பவர்ஃபுல்லான பிளேஸான திருச்செந்தூருக்கு சென்று வரும் பொழுது அங்கே உங்களுக்கு காலபைரவர் சன்னதிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெய்ட்டியாக இருப்பாங்க. ஸோ அங்கே சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கெடுதல்கள் மறைந்து நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது பெருகக்கூடிய காலமாகவே இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு அமைகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட ட்ராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன், பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்போ அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி, நேரம் இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.